Hi everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு கெரட்டின் ட்ரீட்மென்ட்டோட pros and cons வீடியோஸ் தான். 2 weeks before நான் வந்து கெரட்டின் ட்ரீட்மென்ட் பண்ணேன் and அதோட அவுட்புட் எப்படி இருக்கு, அது நல்லதா கெட்டதா எப்படி இருக்கு as compared to smoothing and straightening எது பெஸ்ட் அப்படிங்கற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்த டைரியில எழுதி வச்சிருக்கேன் என்னென்ன ஸ்டெப்ஸ்ல அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the reason why நான் கெரட்டின் ட்ரீட்மென்ட் பண்ணினது ரொம்ப ட்ரைனஸ் இருந்தது. நான் வந்து லொகேஷன் சேஞ்ச் எனக்கு இந்த அதனால கூட என்னோட ஹேர் வந்து ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா தண்ணி சேஞ்ச் ஆனதுனால வாட்டர் சேஞ்ச் அதெல்லாம் காரணத்தினால ரொம்ப ட்ரைனஸ் இருந்தது அண்ட் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ரிசர்ச் பண்ண முடியல. கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருந்தது, அதில் கெரட்டின் வந்து பெஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. சரி ஓகே அப்படின்னா பண்ணி பார்க்கலாம், லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. ஓரளவுக்கு என்னோட ஹேர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் அண்ட் எண்ணில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேவியாக இருந்த மாதிரி இருக்கும். அண்ட் எனக்கு வந்து அந்த ஒரு ஃப்யூச்சரை நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கல. நான் இப்போ ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருந்திருக்கும், பட் நான் அதை விரும்பலை. என்னோட ரியல் இதே கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல எனக்கு கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் நான் ஓகே பண்ணலான்னு முடிவெடுத்தேன். செகண்ட் வந்து நான் எங்கே பண்ணணும்னு முடிவெடுத்தேங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து நாகர்கோவில் இருக்கேன். நாகர்கோவில் எங்கே பண்ணலான்னு ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல க்ரீன் ட்ரெண்ட்ஸ் வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் அங்கே போய் என்கொயரி பண்ணிவிட்டு என்னென்ன பண்ணலாம், எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அண்ட் எவ்வளோ நேரம் ஆகும் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் ஒன் டே பிஃபோராக போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் தேர்ட் மெயின் இம்பார்ட்டன்ட்லி என்னென்னா கேஷ் எவ்வளோ ஆகும், எவ்வளோ அமௌண்ட் நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் பிஹைண்ட் திஸ் கெரட்டின் ட்ரீட்மெண்ட்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து டென்சிட்டி ஆஃப் தி ஹேர் அண்ட் அதுக்கப்புறமா லென்த் பொறுத்து தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னாங்க. ஸோ அதுபடியும் 4,000லேருந்து பேஸ்ட் ஆன் தட் 4,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அண்ட் அப் டு 12,000-15,000 பேஸ்ட் ஆன் திஸ் இந்த ரெண்டு கேட்டகரி பேஸ் பண்ணி இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகும் அப்படின்னாங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் டேக்கிங். ஸோ எவ்வளோ டைம் இது எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 4 to 5 hours உங்களுக்கு அங்கே ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸ்டார்ட் டு எண்ட். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். க்ரீன் ட்ரெண்ட்ஸில் என்னென்னா நெக்ஸ்ட் டே நம்மளை கூப்பிடுவாங்க, ஃபர்ஸ்ட் வாஷ் அவங்க தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு செகண்ட் டே அங்கே போக வேண்டியது இருக்கும். ஸோ சலூன் டு சலூன் இது டிஃபர் ஆகும். ஸோ நான் போன இடத்துல எனக்கு 2 days போக வேண்டியது இருந்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து தி என்டையர் ப்ராசஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணாங்க. செகண்ட் டே வந்து ஒரு 2 hours எனக்கு எடுத்தது. ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு 4 to 5 hours எடுத்தது. இதுதான் ஃபோர்த் பாயிண்ட். அண்ட் ஃபிஃப்த் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 by 1 என்னென்ன ஸ்டெப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணாங்கங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருந்ததுன்னா என்னோட ப்ரொசீஜரில் எனக்கு ஹேர் கட் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஹேர் கட் பண்ணாங்க. அண்ட் செகண்ட்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் வாஷ் பண்ணாங்க. ஹேர் வாஷ் பண்ணப்போ அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட். அண்ட் நான் இது வந்து அமேசான்லேயே போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஓரளவுக்கு நல்ல ரிவ்யூ அண்ட் கமெண்ட்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே தென் வி கேன் டூ இட் அப்படிங்கிற மாதிரி நான் என்கொயரிக்கு போயிருந்த அன்றைக்கி நான் இந்த ப்ராடக்ட்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நான் பார்த்துட்டேன். ஸோ அதனால் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணி டபுள் வாஷ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு சின்ன கேப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் வாஷ் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப் என்னென்னா ப்ளோ ட்ரை பண்ணாங்க. ஸோ வெட்டாக இருக்க முடிச்சுல அவங்க வந்து எந்த ஒரு சொல்யூஷனோ க்ரீம்ஸோ அப்ளை பண்ணலை. கொஞ்சம் ப்ளோ ட்ரை பண்ணி 70% ட்ரை ஆகி 30% அந்த ஈரோ இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஸ்டேஜில் சின்ன சின்ன பார்ட்டிஷன்ஸாக எடுத்து அவங்க அதே பிராண்டோட அமேசான் சீரீஸ் அப்படிங்கிற பிராண்டோட சொல்யூஷன்ஸ் வந்து க்ரீம்ஸ் வந்து அப்ளை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்னிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முடி வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணினப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், ரொம்ப சில்கியாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்த மாதிரி இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த பார்த்த உடனே ஐயோ நம்ம என்னடா பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு நேச்சுரலாக இருக்கிற ஹேர் ரொம்ப பிடிக்கும். ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப தின்னாக, ஏன்னா என்னோட டென்சிட்டி ரொம்ப கம்மிங்கனால ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி. நான் 2 நாளைக்கு ஐயோ என்னடா பண்ணி வச்சுருக்கோம், எப்படி வீட்டுக்கு போக போகிறோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் வந்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் வேறு மாதிரி இருக்கும். ரிசல்ட் வந்து உங்களுக்கு நாளைக்கு தான் தெரியும், இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னாங்க. காலையில் ஒரு 11 o'clock போயிட்டு வீட்டுக்கு வந்துச்சு 5:30 ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட் டே வாஷ்க்கு போகிற வரைக்கும் லூஸ் ஹேரில் தான் இருந்தேன், கிளிப்ஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஸோ வெரி நெக்ஸ்ட் டே என்னென்னா அங்கே போன உடனே அகெயின் அவங்க ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணாங்க. மேபி கொஞ்சம் அங்கே மிஸ் ஆனது இருக்கும் இல்லையா, அது மாதிரி அவங்க உட்காந்து நல்லா ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி விட்டாங்க. ஒரு 10-15 minutes வெயிட் பண்ண சொன்னாங்க. ஏன்னா அது வந்து
ஹீட் சூடாக இருக்கும் இல்லையா, ஹீட்டாக இருக்கும் ஹேர் வந்து. ஸோ அதோட வாஷ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அது நல்லா இது என்ன சொல்லுவாங்க, ஹீட் எல்லாம் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணாங்க, ஷாம்பு வாஷ். அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவங்களே கண்டிஷ்னர் அந்த பிராண்டோடது யூஸ் பண்ணாங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் அவுட்புட் வந்தது. ஃபர்ஸ்ட் டேக்குள்ளே ஃபோட்டோஸ் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். அண்ட் செகண்ட் டே ஃபர்ஸ்ட் வாஷ்க்கு அப்புறம் ப்ளோ ட்ரை பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோஸும் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா தெரியும் ஃபர்ஸ்ட் டே எப்படி இருந்தது அண்ட் செகண்ட் டே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, நம்ம வீட்டில் அவங்கக்கிட்ட கேட்ட எதுவும் ஸ்பெஷல் கேர் இருக்கா, எதுவும் ஸ்பெஷல் ஷாம்பூஸ் எதுவும் யூஸ் பண்ணுமான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னது, நீங்கள் நார்மல் ஷாம்பூ, கண்டிஷ்னர் அண்ட் சிரம் யூஸ் பண்ணாலே போதும், எதுவும் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எடுக்கணும்னு கிடையாது, பேசிக் கேர் இருந்தாலே போதும், நல்லா தான் இருக்கும் அப்படின்னாங்க. நான் இப்போ பண்ணி 2 வீக்ஸ் ஆயாச்சு. ஸோ இப்போ 2 வீக்ஸ்க்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா முடி நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் நேச்சுரலாக இருந்த மாதிரி இருக்குது. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஹேர் ஃபால் வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம என்னென்ன ப்ரோசஸ் ஃபாலோ பண்ணோம், இந்த அவுட்புட் 2 வீக்ஸ்க்கு அப்புறமும் அவுட்புட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் மோர் இம்பார்ட்டன்ட்லி. ஸோ அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா, முடி வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. முதல்ல வந்து ரொம்ப ரஃப்னஸ் இருந்தது, அது இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. செகண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணினதுனால அந்த டெக்ஸ்சர் உங்களோட பேசிக்காக என்ன இருக்குமோ அது வந்து மாறாமல் இருக்குது. உங்களோடது ரொம்ப கர்லியான ஹேராக இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி இருக்கும். பட் என்னை மாதிரி பர்சனாக இருக்கீங்க, ஆல்ரெடி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குன்னா உங்களுக்கு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பார்க்குறவங்க வந்து நீங்கள் ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கிறத கெஸ் பண்ண முடியாது. இது அட்வான்டேஜ்லேயும் வரலாம், டிஸ்அட்வான்டேஜ்லேயும் வரலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நேச்சுரலாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து இது அட்வான்டேஜாக தோணுது. அண்ட் தேர்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி என்னென்னா, ஹேர் ஃபால் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. முதல்ல வந்து ரொம்ப ஆகிட்டு இருந்தது, எனக்கு அதுவே ஒரு வரிட் ஆகிட்டு. ஐ வாஸ் ஸ்ட்ரெஸ்ட் அவுட். ஐயோ இப்படி போயிட்டே இருக்குங்க, இவ்வளோ ஹேர் ஃபால் ஆகுதே அப்படிங்கிற மாதிரி. பட் இப்போ வந்து அது குறைஞ்சிருக்கு. ஒரு விஷயம் நம்மளுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குதுன்னா கண்டிப்பாக அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். த வெரி ஃபர்ஸ்ட் டே நீங்கள் அந்த கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணி அன்னைக்குள்ள டே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த அயன் பண்ணதுனால ஹேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதுவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதில் இந்த ஆயிலினஸ் ஃபேஸ் ஃபுல்லாக, ஏன்னா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ஹீட் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ஆயில் வந்து நம்ம ஃபேஸில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து ஃபேஸ், நெக், காது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆயிலியாக இருந்த மாதிரி இருக்கும். எவ்வளோ தான் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அந்த ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருக்கும் ஃபேஸ். செகண்ட்லி என்னென்னு பார்த்திங்கன்னா, ஆக்னே ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஏன்னா என்னோடது வந்து நார்மல் ஸ்கின், எனக்கு அவ்வளோவா ஆக்னே ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் எனக்கு வந்து ஆக்னே வந்து யூஸ்வலி எப்போமாடு 1 or 2 வரும். பட் இப்போ வந்து இந்த லாஸ்ட் 2 வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் நோட் பண்ணேன். கொஞ்சம் யோசித்து பண்ணுறது நல்லது. ஏன்னா அந்த 1 டே ஃபுல்லாக நம்ம ஃபேஸ் வாஷ் கூட அதிகமாக பண்ண மாட்டோம். ஏன்னா முடியில் வந்து தண்ணி படக்கூடாதுங்கிறதுனால நம்ம ஃபேஸ் வாஷ் அதிகமாக பண்ண மாட்டோம். ஸோ அந்த ஆயில்னஸ் நம்ம ஃபேஸில் இருக்கிறதுனால ஆக்னே ஜென்ரேட் ஆகுது. ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து எனக்கு இப்போது பரவாயில்ல. பட் லாஸ்ட் வீக் வரைக்கும் என்னோடய ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக, ரொம்ப ஆக்னே ப்ரோவாக தான் இந்த மாதிரி இருந்தது. ஸோ இது 2 டிஸ்அட்வான்டேஜ் நான் நோட் பண்ணுது. அப்புறம் பெருசாக எதுவும் டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு இந்த ஒரு பிளான் இருக்குன்னா பக்கத்தில் நான் போய் ரிசர்ச் பண்ண மாதிரி நீங்கள் உங்களுக்கு நியர்பையில் இருக்கிற நல்ல ஒரு சலூனில் போய் ரிசர்ச் பண்ணி அவங்கக்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் இதுதான் என்னோடய கெரட்டின் ட்ரீட்மெண்ட்டோட ஜேர்னி. அண்ட் ஃபர்தராக நம்மளோட அப்கமிங் வீடியோஸில் எப்படி இருக்குது, ரிசல்ட் எப்படி இருக்குது, இதில் இன்னும் எதுவும் அட்வான்டேஜஸ் இருக்கா இல்லை டிஸ்அட்வான்டேஜஸ் வருதாங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அண்ட் சோஃபார் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது குவீரிஸ், கன்சர்ன்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க, நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பை.